ஹே காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு அடிக்டட் டு growth. செல்வத்தை உருவாக்க தேவையான சிறந்த 11 வழிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிச் பீப்புள்ஸ் எப்போவுமே அவங்க லைஃபை அவங்களே தான் கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் புவர் பீப்புள்ஸ் அவங்க லைஃபை அவங்க உருவாக்குறது கிடையாது. அதாவது ஏனோ தானோன்னு காலம் கழியும் போது கூடவே அவங்களும் நாட்களை ஓட்டிட்டு நகர்ந்து போகிறாங்கன்னு இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 11 யுக்திகளையும் நமக்கு வகுத்து கொடுத்த ஹார்விக் எக்கர் சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாம் தானாக நடக்கும்னு வெயிட் பண்ணுற யாருமே வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டாங்க. அவங்கள தேடி செல்வம் வரவே வராது. யார் ஒருத்தர் காலையை அதோட கொம்புகளை பிடிச்சு அடக்குறாங்களோ அந்த ஆட்டிடியூடோட இருந்தா தான் வெல்த்தையும் கிரியேட் பண்ண முடியும். நீங்க லாங் அண்ட் எவர் லாஸ்டிங் வெல்த்தை கிரியேட் பண்ண இதை பத்தி யோசிச்சு பாருங்க. எப்படி ஒரு விவசாயி நடவு செய்ய விதைகள் உள்ள போற மாதிரி கிரவுண்டை ரெடி பண்றாரோ அது மாதிரி தான் வெல்த்தை கிரியேட் பண்றவங்களும் தயாரா இருக்கணும். நீங்க வெல்த் கிரியேட் பண்ண உங்களோட ஐடியாஸ், மைண்ட் செட் அண்ட் பிலீஃப்ஸை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியையும் கரெக்டா யூஸ் பண்ணி வெல்த்தை க்ரோ பண்ண உங்களை நீங்களே அதுக்குள்ள முழுசா ஈடுபடுத்தி ஆகணும். அதுல சிலதை இப்பவே நீங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். அது என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். நம்பர் 1, know that wealth is earned and not given. உங்க எல்லாருக்குமே தெரியும், மணியை யாரு வேணும்னாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா வெல்த்தை யாரு வேணும்னாலும் எடுத்து கொடுத்துட முடியாது. வெல்த்ங்கிறது நம்மனால தான் ஏர்ன் பண்ண முடியுமே தவிர வேற வழியே கிடையாது. வெல்த் ஓவர் நைட்ல ஏர்ன் பண்ற ஒரு விஷயமும் கிடையாது. கன்சிஸ்டன்டா கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூவோட ரிசல்ட் தான் வெல்த். ஸோ வெல்த்தி பர்சனா ஆக உங்களோட ஸ்கில்ஸை கூர்மைப்படுத்தி ஒர்க்ல இன்வால்வ் பண்றது ரொம்பவே முக்கியம். எஸ், அதுக்கு ஹார்ட் ஒர்க் அண்ட் டெட்டர்மினேஷன் நிறையவே இருக்கணும். நீங்க பேசிக்கா ஒரு பெரிய பணக்காரரா இல்லைனாலும் நீங்களும் வெல்த்தை கிரியேட் பண்ணலாம். நீங்க ஒரு பணக்கார ஃபேமிலியில இருந்து வரலனாலும் ஒரு பணக்கார குடும்பத்துல இருந்து வெளியேற முடியும். அடுத்து 2வது, ஆல்வேஸ் லுக் ஃபார் வேஸ் டு earn more. மணிக்காக உங்க டைமை ஸ்பெண்ட் பண்றது உங்களை எப்பவுமே வெல்தி பர்சனா மாத்தவே மாத்தாது. வழக்கமான ஒரு ஜாப்ல வேலை செய்யறது எந்த தப்பும் கிடையாது. ஆனா உங்களோட ட்ரீம் வெல்த்தா இருந்தா நீங்க இன்னும் நிறைய செய்யணும். அப்போ ஒருத்தருக்கு கீழே வேலை செய்யறது ரொம்பவே டேஞ்சர். உங்களை ஜாப்ல இருந்து எடுத்துட்டா என்ன செய்வீங்க? ஜாப்ல இருந்து தூக்கிட்டா ஏற்படக்கூடிய பேட் எக்கனாமிக் சிச்சுவேஷனை எப்படி சமாளிப்பீங்க? உங்ககிட்ட ஒரே ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் இருந்தா இது மாதிரி எது வேண்டுமானாலும் எப்பனாலும் நடக்கலாம். ஒரு ஆஸ் யூசுவல் ஒர்க்ல இருக்கிறது பத்தாதான்னு நினைக்க வேணாம். நம்ம ஜாபை காம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு சைடு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி செய்யக்கூடிய ஒரு பிசினஸ் எதிர்காலத்துல உங்களோட பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கமா கூட மாறி உங்களை நார்மல் லைஃப்ல இருந்து வெளியே கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எதுல டேலண்டா இருக்கீங்களோ அது ரிலேட்டடா ஒரு யூடியூப் சேனல் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி பிளாக் ரைட் பண்ணலாம், புக்ஸ் எழுதி பப்ளிஷ் பண்ணலாம், இல்ல ஸ்கேலபிள் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணலாம். இன்டர்நெட் உங்களை நீங்களே ரெடி பண்ணி அது மூலமா மணி ஏர்ன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. உங்களுடைய எல்லா நேரங்களையும் மணிக்காக வித்துட்டா உங்களால வெல்த் கிரியேட் பண்ணவே முடியாம போயிடும். அடுத்து 3வது, கட் டவுன் ஆன் ஃப்ரைவோலஸ் ஸ்பெண்டிங். உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்த முடியலன்னா உங்களால வெல்த்தை பில்ட் பண்ணவே முடியாது. நம்ம வெல்த்தா இருக்கோம்னு காட்டுறதுக்காக செய்யக்கூடிய செலவுகளை எப்பவுமே செய்யவே கூடாது. ஒரு பிராண்ட் நியூ $2 லட்சம் கார்ல பறக்க நேரம் இருக்கும். ஆனா இப்போது உங்க கவனம் எல்லாமே வெல்த்தை பில்ட் பண்றதுல மட்டும்தான் இருக்கணும். உங்களோட லட்சியத்தை அதிகரிக்காத எதுக்குமே பணத்தை நீங்க செலவு பண்றது உங்களோட வெல்த்தை இன்னொரு சைட்ல டைவர்ட் பண்ற ஒரு விஷயமா மாறிடும். நீங்க இறுதியா நல்ல பணம் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது வாழ்க்கையில பல விஷயங்கள் பின்னாடி போய் ஆடம்பரமான வாழ்க்கை முறையை வாழ்றதுல போய் விழுந்துராம இருக்கணும். ஏன்னா இன்னும் உங்களோட வெல்த்தை பில்ட் பண்றதுக்கான வேலை இன்னும் முடியல. 4வது, ஹேவ் அ கான்ஸ்டன்ட் சேவிங் பாலிசி. நீங்க செலவுகளை கட்டுப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா சேவிங்ஸ் ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சேவிங்ஸ் ஒரு முக்கியமான வேலை செய்யுது. எனக்கு தெரியும், உங்களுக்கு பே பண்றதுக்கு பில்ஸ் இருக்கும், ஃபினான்சியல் கமிட்மெண்ட்ஸ் நிறையவே இருக்கும், நிறைய பொருள் உங்களோட தேவைக்காக வாங்க வேண்டி இருக்கும். பட் இது எல்லாத்தையும் விட உங்களோட இன்கம்மை சம் பெர்சன்டேஜ் ஆஃப் இன்கம்மை ரெகுலர் பேசிஸ்ல சேவ் பண்ணணும். அது ஏன்னு நான் இப்ப சொல்றேன் பாருங்க. அவசரத்துக்கு பணம் வாங்குறதை விட்டுட்டு சப்ஸ்டான்சியலான கேஷை சேவிங்ல வச்சு பணம் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணினா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பணம் வேகத்தை விரும்பும். ஏதாவது சேர்த்து வச்சிருக்கவங்க ஈஸியா வெல்த் அடையலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதை பயன்படுத்த தயாரா இருப்பது வெல்த் கிரியேட் பண்றதுல ரொம்பவே அவசியம். சேவிங்ஸை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கவே கூடாது. அடுத்து 5வது, புட் யுவர் மணி டு ஒர்க். பணம் உங்க சார்பா வேலை செய்ய உங்ககிட்ட பணம் இருக்கணும். சேவ் பண்ண சொல்லிட்டாங்கன்னு சேவிங்ஸ் மட்டுமே பண்ணக்கூடாது. ஒரு வாய்ப்பு வரும்போது உங்களோட சேவிங்ஸை வேலை செய்ய வைக்கணும். உங்க பணத்தை சும்மா பேங்க்ல டெபாசிட் பண்ணி வைக்காம அதுக்கு பதிலாக ரியல் எஸ்டேட், ஸ்டாக்ஸ்ல உங்க பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் தர ஏதாச்சும் ஒரு ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறோம்னு அர்த்தம் இல்ல. வளர்ந்து வர்ற எல்லா சான்சஸுமே லீகல் அண்ட் வயபிள்னு புரிஞ்சு ஸ்ட்ராங்கா செய்யுங்க.
அடுத்தது 6வது, மேரி எ குட் ஸ்பவுஸ். உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ இது ரொம்பவே முக்கியம். 2 தலைகள் பெரும்பாலான நேரத்தில் ஒன்றை விட சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ட்ரீம்ஸை ஷேர் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு துணை எப்பவுமே அடிஷ்னல் பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இப்படி செய்யாமல் ராங்கான ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறது பணத்தை தவிர உங்களோட எமோஷனல் பேலன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணும். நீங்கள் அன்இன்ஸ்பயர்டாக ஃபீல் பண்ணும்போது உங்களோட பர்சனல் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. இது மட்டும் இல்லாமல் ராங் ஸ்பவுஸ் உங்களோட 75% நெட்வொர்த்தை டெஸ்ட்ராய் பண்ணி டைவர்ஸ் வரை கொண்டு போகும்னு ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. சொந்த வீட்டில் நிம்மதியாக இல்லைனா அது உங்களோட ஃபினான்சியல் லைஃபை அஃபெக்ட் பண்ணும். உங்களோட குட் ஸ்பவுஸ் நீங்கள் சேலஞ்சிங்கான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பில்லர்ஸ். அடுத்து 7வது, ஹேவ் அ குட் இன்சூரன்ஸ் பிளான். பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் ஹை லெவல் ஆஃப் இம்பேக்ட் ஆன் தி குளோபல் எக்கானமியை நீங்கள் எதிர்கொள்ள ஒரு நல்ல இன்சூரன்ஸ் வச்சிருந்தா இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு நாம் தயாராக இருக்க முடியும். இன்சூரன்ஸ் உங்கள் லைஃப்பில் எதுவும் சரியில்லாத போது உங்களை தயார்படுத்தும். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி உங்களோட க்ரோயிங் வெல்த்தை செக்யூர் பண்ணும். ஸோ உங்ககிட்ட ஷார்ட் டைம் ஆர் லாங் டைமில் டிசபிலிட்டி, ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் இருந்தால் நல்லது. அடுத்து 8வது, யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் ஷுட் ஆல்வேஸ் இன்ஸ்பயர் அண்ட் மோட்டிவ் யூ. 10 புவர் ஃப்ரெண்ட்ஸை கூடவே வச்சிருந்த ஒரு பணக்காரர் சீக்கிரமாகவே ஏழை ஆகிருவாருன்னு சொல்றாங்க. இல்ல ஒரு கோழி கூட்டத்தில் இருந்தா எப்படி கழுகு பறக்க முடியாதோ அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளை கரெக்டா சூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஜேர்னியில டிராவல் பண்றவங்களா இருக்கணும். இந்த ஜேர்னி உங்களை அந்த கோலை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க தான் சூஸ் பண்ணணும், அவங்க உங்களை சூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்க லைஃப்ல உங்க கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நீங்க தனியா ஓடும்போது வேகமா ஓடுவீங்க, அதே நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஓடும்போது ரொம்ப தூரம் ஓடுவீங்க. ஸோ உங்களுக்கான ஃப்ரெண்டை கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்க. அடுத்து 9வது, ப்ரியாரிட்டைஸ் கட்டிங் யுவர் டேக்ஸ் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். இதுக்கு ப்ரியாரிட்டைஸ் கொடுக்கறது மூலமா நீங்க உங்க டேக்ஸை பே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, ஏன்னா இது ஒரு முட்டாள்தனமான விஷயம். முதலீட்டிற்காக நீங்க வரி சாதகமான கணக்குகளை பயன்படுத்தணும்னு தான் சொல்றேன். ஓய்வூதியமா நீங்க அதை திரும்ப பெறும்போது நீங்க வருமான வரி செலுத்த வேண்டி இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்க குறைந்த வரி வரம்பில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அடுத்து 10வது, லேர்ன் டு ஸ்டாண்ட் when you shouldn't. சில நேரங்களில் உங்கள் ஃபினான்சியல் செக்யூரிட்டி அண்ட் ஃபேமிலிக்காக எடுக்கக்கூடிய சில எஃபர்ட்ஸ் மதிப்பில்லாமல் கூட போகலாம். நீங்கள் ஒரு சிறந்த நபராக இருக்கிறதுக்கும் உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் சரியான நேரத்தில் சரியான நபர்களை உங்களை சுற்றி வச்சுக்கிறது ரிஸ்கான நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் உயிரோடு இருக்கிற வரை உங்கள் வெல்த்துக்கான பாதையில் நீங்கள் போயிட்டு இருக்கிற வரை எத்தனை தடைகள் வந்தாலும் அதை சமாளிக்க எல்லா சாத்தியங்களும் இருக்கணும்னு சொல்லலாம். அடுத்து 11, கெட் அ மென்டார். நீங்கள் போகிற வழியில் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க ஒரு மென்டாரை நம்ம கூட வச்சுக்கிறது உங்களை ரிச் பர்சனா சேஞ்ச் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க செய்யற தப்பை அவாய்ட் பண்ணி அவங்க பண்ணக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸ் மாதிரி இன்னும் சிறப்பா செய்ய அது உதவும். நீங்க எதை அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு மேப்பா உங்க மென்டார்ஸ் இருப்பாங்க. யாரு வேணும்னாலும் பணக்காரர் ஆகலாம், பட் கொஞ்ச நபர்கள் மட்டும்தான் மில்லியனர் கிளப்ல இடம் பிடிக்க முடியும். வெல்த் கிரியேட் பண்ண முடிஞ்சவரை சம்பாதிக்கணும் அண்ட் ஏர்ன் பண்ணின இன்கமை முடிஞ்சவரை குறைவா செலவு செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமா நீங்க ஒரு வெல்த்தான பர்சனா மாற நிறைய ஐடியா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை இனிமேல் கடைபிடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம அடிக்டட் டு க்ரோத் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.